ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ இன்னும் சில தினங்களில் அமெரிக்காவிற்கு செல்ல தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக நிறுத்தியதன் மூலம் ராஜபக்ஷ குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ போட்டியிட தீர்மானித்துள்ளார். எதுவித முன் அறிவித்தலும் இன்றி பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதை தம்மிக்க பெரேரா ஏற்க மறுத்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் பெரமுன கட்சியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்புமனுக்களை பெறுவதற்காக அறக்கல போராட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்தார். நெலும் மாவத்தை கட்சியின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கூறியவாறு குறிப்பிட்டார். அனைவரும் எதிர்பார்க்கும் இளம் தலைவரை முன்னிறுத்தி நாட்டை வழிநடத்த தயார் என திஸ்ஸ குட்டியாராச்சி மேலும் தெரிவித்தார். போராட்டத்தின் போது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் இளம் தலைவருக்கு இந்த நாட்டை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போது எமது கட்சி மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட கட்சி. போராட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இளைஞர்கள் எங்களிடம் வந்து வேட்பு மனுக்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் கட்சி எங்கள் கட்சியாகும் என்றார். சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது எனவும் அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கு உண்மையை கூற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த 2 சந்தர்ப்பங்களிலும் நாட்டை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றிய திறமையை நிரூபித்ததன் காரணமாக தமக்கு யாருடனும் போட்டியில்லை எனவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சிலரினால் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும். ஆனால் ஊழலை தடுப்பதற்காக பல சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும் குற்றச் செயல்களால் சம்பாதித்த சொத்து தொடர்பான சட்டம் மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் தாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்துறைக்கேரியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 8ஆம் திகதி அத்துறைக்கேரிய போலீஸ் பிரிவில் கிளப் வசந்த உள்ளிட்ட 2 கொன்று 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி கொலைகளுக்கு ஆதரவளித்த சந்தேக நபர் தெற்கு அதிவேக வீதியின் சேவா சதுக்கத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அத்துறைக்கேரிய போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தர்கா நகரைச் சேர்ந்த 36 வயதுடையவராவார். சம்பவம் தொடர்பில் இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அத்துறைக்கேரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் நீதிமன்றத்திற்கு கைவிலங்குடன் அழைத்து வரப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வைத்தியர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தமை, பெண்கள் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்தமை, அரசு சேவைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வைத்தியர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மன்னார் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.